ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் நான் தெரிவிக்கிறேன். இந்த 79வது சுதந்திர தின வாழ்த்துக்களை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த நாளிலே தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த அதிகாரம் முழுவதுமாக கர்த்தருடைய நாளின் வருகையையும் அந்த நாள் சமீபமாக இருக்கிறது என்று எச்சரிப்பையும் மனம் திரும்புதலுக்கான அழைப்பையும் முடிவில் தேசத்தின் செழிப்புக்கான வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் ஒரு எச்சரிப்பை தம்முடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். இந்த நாளில் ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. நீங்கள் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் செய்தியை அங்கே 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறதை, யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே ஒரு பெரிய பேர் அழிவை தேசம் சந்திக்கும் என்று சொல்லுகிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நாள் இந்த நாள் என்று சொல்லுகிறார். தேசத்தின் ஜனங்களே பயப்படாதீர்கள். கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட வியாதிகள், வறுமைகள், போராட்டங்கள், சண்டைகள், பிரச்சனைகள், சஞ்சலங்கள், தவிப்புகள் நிறைந்ததாக இருந்தாலும் இந்த நாளில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் நினைவு கூர்ந்து நம்பிக்கையோடு பயப்படாமல் தேவனை கொண்டு களி கூர்ந்து அவருடைய வாக்குத்தத்தங்களை எண்ணி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நாம் சூழ்நிலைகளை மறந்து நாம் தேவனை நினைத்து நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். யோசபாத் என்ற ராஜா 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும், அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். அங்கே யோசபாத் தன்னுடைய தேவனை நோக்கி அபயமிடுகிறான். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய தேசத்துக்கு ஆண்டவர் சேமத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த இடத்துல யோசபாத் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது என்று சொல்லி பலனும் கிடையாது, வழியும் தெரியவில்லை. ஆனால் ஒன்று செய்கிறார், கண்களை பரலோக தேவனை நோக்கி அவர் ஏறெடுக்கிறார். தேசமே மகிழ்ந்து களிக்கு ஒரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்றால் இந்த வார்த்தை தான். அங்கே அவர்கள் மகா சத்தத்தோடு தேவனை துதித்தார்கள். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெற்றுண்டு விழுந்தார்கள். தேவனாகிய கர்த்தர் நன்மைகளை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். அதே 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. உபாகமம் 31:6 மோசே தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாய் கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்னான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். தம்முடைய ஜனங்களை அவர் ஒருபோதும் கைவிட்டு விடமாட்டார். தேசமே மகிழ்ந்து களிக்கு ஒரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2:26-27 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின் நான் மாமிசமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள்.
உங்கள் மூப்போர்கள் சொப்பனங்களை உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். தேவனாய் கர்த்தர் இதுதான் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த கடைசி நாளிலே தேவனாய் கர்த்தர் பாவங்களை மன்னித்து சேமத்தை கொடுத்து தேவன் தம்முடைய ஆவியானவரை நமக்கு இந்த கடைசி நாட்களில் நமக்கு தந்திருக்கிறார். இதுதான் தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் விசுவாசிப்போம், தேவ மகிமையை காண்போம். God bless you. God bless you.